வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபுல் சிக்கன் கிரில் பார்க்க போகிறோம். ஃபுல் சிக்கன் கிரில் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்றைக்கி 1 kg போல் ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரில் மசாலா சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 100 grams எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 100 grams எடுத்திருக்கேன். திக்கான கேர்டு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 50 ml போல் கேர்டு எடுத்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 50 grams போல் எடுத்திருக்கேன். ஹோல் ஸ்பைசஸ் மசாலா 30 grams போல் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு வந்து கிட்டத்தட்ட ml கணக்கில் சொன்னால் 50 ml எடுத்திருக்கேன். பழம் கணக்கில் சொன்னோன்னா மீடியம் சைஸ்லேருந்து 3 பழத்து போல் எடுத்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். சால்ட் தேவைக்கேற்ப. எண்ணெய் வந்து நம்ம ப்ளஷ் பண்ண போகிறோம். அவன்லாம் நான் வந்து இன்றைக்கி கிரில் செய்ய போகிறேன். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் ப்ராசஸை பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் எடுத்து ஒரு கட்டிங் போர்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அங்கங்கே நம்ம ஸ்லைஸ் பண்ணோம். பிஃபோர் தட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்கின் வேணால் நான் கொஞ்சம் ஸ்கின்னை வந்து நான் பீல் பண்ணிட போகிறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தொடப்பகுதியை எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த தொடப்பகுதியை வந்து இந்த தொடப்பகுதியில் இருக்கிற ஸ்கின் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த தொடப்பகுதியில் இருக்கிற ஸ்கின்னை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜாயிண்ட் இருக்க தேவை நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு லைட்டாக இது போல் கட் பண்ணாலே நம்மளுக்கு ஸ்கின் வந்து நம்மளுக்கு பீல் ஆகிடும். இல்லை நீங்கள் இது போல் கையிலேயே கூட நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம் ஸ்கின்னை. ஸோ ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் போர்ட்லேயே ஒரு பக்கமாக நான் வச்சிடுறேன். இதே போல் நம்ம அந்த தொடையும் நம்ம பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், தொடையில் இருக்கிற ஸ்கின்னை மொத்தம் நான் பீல் பண்ணிக்கிறேன். வேறு எங்கேயும் நம்ம ஸ்கின் பீல் பண்ண தேவையில்ல. இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணணும்னு தோதோ இந்த டெப்த் வரைக்கும் நம்ம ஸ்லைஸ் பண்ணணும். பாருங்கள், அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ணக்கூடிய மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா ஓவர் கோட் ஆகும். ஸோ இந்த டெப்த் வரைக்கும் உங்களுக்கு எந்த இடம்லாம் தோணுதோ அந்த இடம் எல்லாமே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற இடத்தெல்லாம் பண்ணணுங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் கம்பல்சரி இந்த தொடப்பகுதியை நம்ம ஸ்லைஸ் பண்ணணும். இந்த டெப்த் வரைக்கும் பண்ணணும். ஸோ இந்த டெப்த் வரைக்கும் நான் பண்ணிட்டேன். இதே போல் செஸ்ட்டு. ஸோ செஸ்ட்டு பகுதிக்கு வரலாம். செஸ்ட்டு கூட நம்ம ஒரு 3லேருந்து 4 ஸ்லைஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். செஸ்ட்டில் இந்த டெப்த் வரைக்கும் போனோம். ஸோ பாருங்கள், இந்த டெப்த் வரைக்கும் நம்ம போனோம். உங்களுக்கு ஸ்கின் வேணும்னா நீங்கள் ஸ்கின் வச்சுக்கலாம். ஸ்கின் வேணான்னா நீங்கள் ஸ்கின் பீல் பண்ணிடலாம். இது அப் டு யூ. ஆனால் கிரில்லுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கின்னோடு தான் நம்ம எல்லாருமே செய்கிறது. தந்தூரிக்கு தான் நம்ம எல்லாமே ஓவரால் ஸ்கின் நம்ம ரிமூவ் பண்ணிடுது. ஸோ பாருங்கள், இந்த டெப்த் வரைக்கும் நான் செஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்லைஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் ஸ்லைஸ் இது மட்டும் போதும் நம்மளுக்கு. தொடைய பண்ணியிருக்கோம், செஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே நம்ம பேக் ஃபுட்லேயும் அதே போல் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த விங் வருது பார்த்தீங்களா, இந்த விங்கில் வந்து இந்த பகுதி நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த போர்ஷன் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் 2 பக்கமும் அந்த போர்ஷன் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். உங்களுக்கு அந்த போர்ஷன் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அந்த போர்ஷன் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு கூட பாருங்கள், ஸ்பைனில் வந்து நம்ம நல்லா இந்த டெப்த் வரைக்கும் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு மசாலா வந்து இந்த டெப்த் வரைக்கும் நம்மளுக்கு ஊறும். ஸோ ஃபுல் சிக்கனை எடுக்கிறோம். நல்லா நம்மளுக்கு எந்த போர்ஷன்லாம் நம்மளுக்கு சரியான மேரினேஷன் ஆகாதுன்னு தோணுதோ அந்த போர்ஷனெல்லாம் இந்த டெப்த் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சுட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து எனக்கு தேவையான இடத்துலலாம் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ஃபோர்க் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்க்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப்பாக ஃபைனாக இருக்கிற ஃபோர்க் யூஸ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் பண்ணுறது போலவே நீங்களும் பண்ணணும். நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இது போல் நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னா இந்த போர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா மேரினேட் ஆகும். ஸோ சிக்கன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நம்மளுக்கு எல்லா பக்கமும் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து கோட் ஆகிருக்கும். அதனால தான் வந்து நம்ம போர்ஸ் ஆட் பண்ணுறோம், ஹோல். ஸோ பாருங்கள், எந்த பகுதியுமே நான் விடலை. எல்லா பகுதியிலுமே வந்து நம்ம சிக்கன் வச்சுட்டு நம்ம ஃபோர்க் யூஸ் பண்ணிட்டு சிக்கனை நம்ம
ஹோல் ஆட் பண்ணலாம். இதுக்கு ஒரே ரீசன் தான், மசாலா வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு கோட் ஆகும். நன் அதர் தென் ரீசன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு சிக்கனில் இது போல் ஹோல் போடுறது பிடிக்காதுன்னா நீங்கள் நிறைய ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிக்கன் ஃபுல்லாக நம்ம ஹோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனுக்கான மசாலாவை நம்ம தயார் பண்ணலாம் வாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிரில் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான கிரில் மசாலா ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஹோல் ஸ்பைசஸ் மசாலாவை ஆட் பண்ணலாம். சால்ட் ஆஸ் பர் ரிக்வயர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஆட் பண்ணலாம், கட்டியான தயிர். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு விடுது தயிர்லேயே வந்து பேஸ்ட் பதத்துக்கு வரணும். ப்ளஸ் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. திக்கான பேஸ்ட், அதாவது அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்து பேஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ணிடலாம். ஸோ லெமனும் கேர்டும் எதனால் ஆட் பண்ணுறோம்னா, நம்ம சிக்கனை வந்து சாஃப்டாகவும் நல்லா டெண்டராகவும் வச்சுட்டு இருக்கோம். அதனாலே இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிடுது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் நான் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன் மசாலாவை. இப்போ நம்ம சிக்கனை எடுத்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை வந்து ஜென்டலாக நம்ம கையில் எடுத்து சிக்கனில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஸ்லைஸ் பண்ணமோ அந்த ஸ்லைஸ் பண்ண எல்லா ஏரியாலையும் வந்து நம்ம மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணணும். இது போல் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. தண்ணி போல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஊறாது, சிக்கன்லேருந்து மொத்தமாக வெளியே வந்துடும். ஸோ அந்த ஜூஸினஸும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ இது போல் நம்ம எடுத்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு சிக்கனில் மசாலா அப்ளை ஆகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு எந்த பக்கம் வாத்தமோ அந்த பக்கத்துலேருந்து நம்ம மசாலாவை மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ண எல்லா பார்ட்லேயுமே வந்து அதிகமான மசாலா நம்ம வைக்கணும். ஸோ இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா பார்ட்லையுமே வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்த ஃபுல் சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து மினிமம் 5 hours போல் நம்மளுக்கு வெளியவே நம்மளுக்கு மேரினேட் ஆகணும். மினிமம் 5 hours கம்பல்சரி நம்மளுக்கு சிக்கன் மேரினேட் ஆகாதான் கிரில் வந்து நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 5 hours தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ண தேவையில்ல. நார்மல் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல. ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு அதுக்கப்புறமா எப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 8 hours போல் வச்சுக்கலாம். மினிமம் 5 hours போல் வைக்கணும். ஸோ நான் வந்து இன்றைக்கி 5 hours போல் தான் வைக்க போகிறேன். வெளியே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகட்டும். 5 hours கழித்து கிரில்லை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுல் சிக்கன் கிரில்லுக்காக வேண்டி 5 hours சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மேரினேட் ஆன சிக்கன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 5 hours போல் சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் எடுத்து நம்ம கிரில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 180 degree Celsiusல 10 minutes போல் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், 180 degree Celsius செட் பண்ணிட்டேன். ஸோ 10 minutes போல் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணலாம். இந்த மீன் டைமில் வந்து நம்ம ஸோ இது வந்து நம்மளுக்கு அவன் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இதே கேப்பில் வந்து நம்ம சிக்கனை வந்து க்ரீஸ் பண்ணலாம் ஆயிலில் வச்சுட்டு. ஸோ பாருங்கள், சிக்கனை வந்து கிரில் ரேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம் ஆயிலில் வச்சுட்டு. ஆயிலை வச்சு க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். உங்களுக்கு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ண வேணும்னா நீங்கள் டைரெக்டாக அவனில் வைக்கலாம். நான் வந்து க்ரீஸ் பண்ணிட்டு வைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணிடுறேன் நான் சிக்கனுக்கு. ஸோ சிக்கனுக்கு வந்து நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சிடுமே நம்ம சிக்கன் எடுத்து வச்சு கிரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இதே வந்து நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லா வந்து நம்மளுக்கு குக்கர் எடுத்துகிட்டு கீழே வந்து கொஞ்சமாக சால்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு இதே போல் ஒரு கில் ராக்கில் வந்து நம்ம சிக்கனை ப்ளேஸ் பண்ணி நல்லா 1 hour போல் நம்ம ப்ரெஷர் வந்து விசில் போடாமையும் நம்ம கேஸ் கத்தர் போடாமல் 1 hour போல் வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அவனில் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் அடித்து இதை எடுத்து நம்ம அவனில் வச்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகி எந்த ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரீஸ் பண்ண சிக்கன் எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஜென்டில் மேனரில் நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அவனுடைய கெப்பாசிட்டி பொறுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஃபுல் சிக்கன் வைக்கணும். என்னுடைய அவனில் வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 kg வரைக்கும் வைக்க முடியும். ஸோ நான் வந்து 1 kg போல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அவனுக்கு வந்து கிரில் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு வந்துடலாம். நான் வந்து இன்றைக்கி காம்பினேஷனில் வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில்லுங்கிற ஆப்ஷனில் வந்து காம்பினேஷன் 1 செட் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் 1 வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் டைம் வந்து கிரில் பண்ணணும், மினிமம் டைம் வந்து மைக்ரோவேவ் பண்ணணும். ஸோ அதனால் நான் காம்பினேஷன் 1 கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து டைம் செட் பண்ண போகிறேன். கிரில்லில் வந்து எந்தில் வந்து ஆட்டோ ரொட்டேட் கிடையாது, 20 BC4ல் கிரில் ரேக் மட்டும் வைக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 35 minutes போல் நான் டைமை செட் பண்ணிவிட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 20 minutes போல் டர்ன் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 35 minutes போல் மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில் காம்பினேஷன் 1ல் வந்து நம்ம குக் பண்ணலாம். ஸோ சிக்கன் வந்து நம்மளுக்கு குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 35 minutes கழித்து பார்க்கலாம் சிக்கன் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு குக் ஆகி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறமா நம்ம டர்ன் பண்ணி வைக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து 35 minutes போல் காம்பினேஷனில் வச்சோம். அவன் வந்து நம்மளுக்கு எந்த ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரில்லை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டர்ன் பண்ணி வைக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு சைடு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம டர்ன் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes போல் வச்சாலே போதும், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், சிக்கனை வந்து டர்ன் பண்ணிட்டேன். இந்த பக்கம் நம்மளுக்கு வேகணும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சிக்கனை நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் நான் வந்து மைக்ரோவேவ் ப்ளஸ் கிரில்லு காம்பினேஷன் 1 செட் பண்ணிவிட்டு 20 minutes போல் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து மினிமம் நம்ம 20 minutes போல் வைக்கலாம் அதர் சைடு வேகிறதுக்கு. இல்லைனா 15 minutesல கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். ஸோ 20 minutes போதும். ஸோ 20 minutes இது நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வெந்து வந்துடும். இப்போ வந்து 20 minutes கழித்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரில் வெந்து வந்திருக்குன்னு. 20 minutes போல் நம்ம சிக்கனை வந்து டர்ன் பண்ணி கிரில் பண்ண வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவன் வந்து எந்த ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து எடுத்துடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகிடுச்சு. பாருங்கள், கலக்கலான இந்த ஃபுல் சிக்கன் கிரில் உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கட்டாயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து குக்கரில் கூட வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இது போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணாலும் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.